கை வீசு பொம்மக்கா 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 எங்க போற பொம்மக்கா கூடவே நானும் வரட்டா. சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். ராஜா கிளி பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இல்லத்தை நடத்தி வரும் சமுத்திரகனி மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் குப்பையில் இருப்பதை சாப்பிடும் தம்பி ராமையாவை அரவணைத்து தனது இல்லத்திற்கு அழைத்து வந்து பராமரிக்கிறார். அப்போது அவரிடம் இருக்கும் ஒரு டைரியை படிக்கும்போது பல தொழில்களுக்கு சொந்தக்காரரான பெரும் செல்வந்தர் முருகப்பன் இவர்தான் என்பது தெரிய வருது. யார் அந்த முருகப்பன்? பெரும் செல்வந்தரான அவரது இத்தகைய நிலைக்கு காரணம் என்ன என்பதை பெண்களுக்கு புத்தி சொல்லும் விதமாக சொல்லுவதே ராஜா கிளி. மனநலம் பாதிக்கப்பட்டவராக தம்பி ராமையா அறிமுகம் ஆனாலும் பெரும் செல்வந்தரா நடிக்கும்போது தம்பி ராமையாவின் நடிப்பு, உடை எல்லாமே ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அது அவருடைய நடிப்பு தான் படத்துக்கே ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குது. சமுத்திரகனிக்கு சின்ன வேடம்னாலும் ரொம்ப அருமையாக ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கார். அந்த விதத்தில் அவருக்கு பாராட்டுக்கள் தான். தம்பி ராமையாவின் மனைவியாக நடித்த தீபா ரொம்ப அமக்கலமாக அருமையாக லிமிட்டாக நடித்து பேர் வாங்குகிறாங்க. தம்பி ராமையாவின் ரெண்டாவது மனைவியாக நடிச்சிருக்கிற சுபா, இளம் காதலியாக நடிச்சிருக்கிற ஸ்வேதா, காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கும் அருள்தாஸ், கிரீஷ், கிங்காங் என எல்லா வேலையிலும் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. இசையமைப்பாளராக அறிமுகமாக இருக்கும் தம்பி ராமையாவின் பாடல்கள் பரவாயில்ல ரகம். பின்னணி இசை அமைத்திருக்கும் சாய் தினேஷ் பணி சிறப்பு. ஒளிப்பதிவு செஞ்ச கேதார்நாத், கோபிநாத் ஆகியோரது கேமரா முருகப்பனின் பணக்கார வாழ்க்கையையும் பசி மிகுந்த வாழ்க்கையும் யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. படத்தை ரொம்ப அருமையாக இயக்கிய உமாபதி ராமையாவுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.